கிரீன் டீ. அங்க வச்சிரு. அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். உன் பொறுப்புல இருந்த கடையில எல்லாம் ஆதித்யாவுக்கு கொடுத்துட்டாங்களாமே. விசாரிக்கிறவரு நம்ம முகத்தை பார்த்து விசாரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் கேட்டது காதுல விழலையா? கடைகளை உன் பொறுப்புல இருந்து வாங்கி ஆதித்யா கிட்ட கொடுத்துட்டாங்களாமே. சிதம்பரம் மாமா என் மாப்பிள்ளைக்கு வேலை இல்ல, உன் பொறுப்புல இருக்கிற கடைகளை பார்த்துக்கிட்டோன்னு நேரடியா எல்லாரையும் வச்சுட்டு கேட்டாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில அவரை மறுத்து பேசுறதுக்கு என்னால முடியுமா என்ன? உனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்வீட் கடை வைக்கிறதான லட்சியம். அது நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் தானா நடந்துச்சு. இப்படி மத்தவங்க கேட்டாங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய லட்சியத்தை தூக்கி எறிஞ்சிருவியா என்ன? என்ன மனுஷன் இவரு? ஒரு தடவை திரும்பி பார்த்தாதான் என்னவா, குறைஞ்சா போயிருவாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்னதான் அந்த கடைங்களை ரம்யா மாப்பிள்ளைக்கு விட்டு கொடுத்தாலும் நான் மேற்பார்வை பார்த்துப்பேன். எதுக்கு இத்தனை பேச்சு பேசுறாரு? அதுக்கு இவரு பேசாமலே இருந்திருக்கலாம். நல்லா வேலை பார்த்தா வேலை போயிடுங்கிறது எனக்கு மட்டும் நடக்கல, உனக்கும் அதே தான் நடந்திருக்கு. வேம்பு சார், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. கடை என்ன ரோட்ல போறவங்களுக்கா கொடுத்துருக்கோம்? நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு, அதுவும் ரம்யாவுக்காக தானே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் என் கை மீறி போயிடாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கடையை ஏன் விட்டு கொடுத்தேன்னு கரிசனத்தோட கேட்க தெரியுது. ஆனா அதை நேரடியா என் முகத்தை பார்த்து கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு முடியலல்ல. அன்பை வெளிக்காட்டுறதுக்கு கூட எதுக்கு எத்தனை கஞ்சத்தனம்னு தெரியல. சரியான வடிகட்டின கஞ்சம். என்னது? ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அன்பை வெளிக்காட்ட வைப்பேன் வேம்பு சார். உங்களை இப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அப்புறம் கமலாக்கா, பொண்ணு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? சிறப்பா நடந்துச்சுமா. அந்த சமயத்துல நம்ம வீட்டுல தான் நடக்க கூடாத பிரச்சனை எல்லாம் நடந்து மொத்த குடும்பமும் சந்தோஷத்தை இழந்து நின்னுச்சு. அத நினைச்சுதான் நான் மனசுடைஞ்சு போயிட்டேமா. நம்ம கையில என்னக்கா இருக்கு? எல்லாமே அந்த ஆண்டவன் கிட்டதான் இருக்கு. அன்னைக்கு சங்கடத்துல வச்சிருந்த ஆண்டவன் இன்னைக்கு சந்தோஷத்துல வச்சிருக்கான். உங்க மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் பிரார்த்தனைக்கும் எப்பவும் இந்த சந்தோஷம் நீடிச்சிருக்கணுமா? அக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. ஹாய் சித். ஹாய் தமன். சித், ஏகப்பட்ட வேலை இருக்கு. கோவிந்த் சார் அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. சிஎம்டிஎல் பிளான் அப்ரூவலுக்காக ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. அங்க போய் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை காமிச்சு ஃபர்தர் மூமெண்ட்ஸ்க்கான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதான். போயிடலாம். எஸ் கமான். அப்புறம் சித், சிஎம்டிஎல்ல அம்மாக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். சோ நம்மளோட பிளான் அப்ரூவலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி பேர் சொன்னா மட்டும் போதும்ல. வேற ஏதாவது கேஷ்னு எதிர்பார்த்தாருன்னா நிச்சயமா நான் பண்ண மாட்டேன். தேவையில்லாத சிக்கல் தான் வரும். அதெல்லாம் எந்த சிக்கலும் வராது சார். வேம்பு சார். சரி, கிரீன் டீ குடிச்சிட்டு கிளம்பிடலாம். நான் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. வேம்பு சார். என்ன? நான் கேக்குறேனேன்னு கோச்சிக்க கூடாது. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு பேப்பர் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அது சம்பந்தமான வேலையை தான் பார்க்க போறீங்களா? ஆமா, ஏன்? இல்ல, அந்த காகிதம் எல்லாம் எரிஞ்சப்பவே அந்த வேலை நல்லது இல்லையோன்னு என் மனசுக்கு பட்டுச்சு.
பேசாம அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைய பாக்குறீங்களா? என்ன சித் இது? திஸ் இஸ் ரெடிகுலஸ். நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஏதாச்சும் ஒப்பீனியன் உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்ல, எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? உன் மட்டமான அறிவு புத்திசாலித்தனத்தெல்லாம் என் மேல திணிக்க பார்க்காத. தேவையில்லாம காலங்காத்தால மனுஷனை இரிட்டேட் பண்ணிக்கிட்ட. இல்ல வேம்பு சார், அது வந்து உங்க நல்லதுக்காக தான். நல்லது கெட்டது பத்திலாம் எனக்கும் தெரியும். நீ முதல்ல கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்ல, தூசி விழுந்துருச்சு. இங்க பாருங்க கணேஷ், மக்களுக்கு இருக்கிற பேராசையில தான் நாம சொல்றத நம்பி நகையை அள்ளி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொட்டுறாங்க. சொன்னா கேளு. நம்ம மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா தேவையில்லாத அவமானம். நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரும்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா? இங்க பாரு, நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் உருக்கி வித்து வரப்போற காசுல எத்தனை போலீஸ் படம் வந்தாலும் அத்தனை பேருக்கு கொடுத்து சமாளிச்சு வெளியே வர்றதுக்கு எனக்கு தில்லு இருக்கு. நீயே சும்மா பயந்து நடுங்குற. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் பார்ட்னர்ஷிப்ல இருந்து முழுசா விலகிக்கிறேன். என் ஷேரை என்கிட்ட கொடுத்துரு. கணேஷ், நீ நினைச்ச நேரத்துக்கெல்லாம் உன் ஷேரை கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் ஏடிஎம் மிஷின் கிடையாது. பயப்படாம என் கூட இருக்கிறதா இருந்தா இரு. பணம் தான் வேணும்னு அடம் பிடிச்சேன்னா உன் ஷேர் இப்ப கிடைக்காது. நான் தரப்பதான் நீ வாங்கிக்கணும். இங்க பாரு கோவிந்த், பணம் தர மாட்டேன்னு அடம் பிடிச்சின்னா உன் தில்லு முள்ள ஃபுல்லா நான் வெளியே கொண்டு வருவேன். இந்த நிமிஷம் அது என்னால முடியும். என்னடா சொன்ன? உனக்கு அவ்வளவு திமிரா? ஆமாடா. என்கிட்டயே உன் வேலையை காட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. யாருக்கிட்ட? ஏய், வாங்கடா. ஃபுல்லா ஃப்ராட் தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. அதை கேட்க போனா என்னைய அடிக்க வரியா? டேய், சும்மா விடு, புடிங்கடா. விடு. புடிங்கடா. ஏய், ஆளை வச்சு அடிக்கிறியா என்ன? ஆமாடா. அவ்வளவு திமிராடா உனக்கு? ஆளை வச்சு தான் அடிக்கிறேன். நான் உன்னை சும்மா ஒரு வார்த்தை பேசினா கொன்னுருவேன். ஏய், என்ன இழுத்துட்டு போங்கடா. ஏய், இவனை சும்மா விட்டுறாதீங்க. என்ன விடுங்கடா. ரூமுக்குள்ள பூட்டி வைங்கடா. விடுங்கடா. பூட்டி வைங்கடா இவனை. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஹலோ சார், தமனாவும் சித்தார்த்தும் உங்களை தேடி வந்திருக்காங்க. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வா. ஹாய் சார். வாங்க வாங்க உட்காருங்க. முதல் தடவையா நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க நல்ல நேரம் போயிடுமோ நினைச்சேன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. அதான் சார், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க சிஎம்டிஏக்கு கிளம்பிடுவோம். அங்க எல்லா விஷயங்களையும் தமனா பேசி வச்சிட்டா. நாங்க போயிட்டு வந்துருவோம். தாராளமா, டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா தான் இருக்கு. என் மனசுல வேம்பு சார் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்க போறாரோன்னு தோணுது. ஆனா நான் சொல்றத காது கொடுத்து கேட்க அவரு தயாரா இல்ல. என்ன தமன்னா முன்னாடி தேவையில்லாம அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாரு. நீதான் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம துணையா நிக்கணும். என் தாலிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது.
ஓகே சார், எல்லாம் பக்காவா இருக்கு. பிளான் ஈஸியா அப்ரூவ் வாங்கிடலாம். நாங்க 2 பேரும் இதை எடுத்துட்டு போறோம் சார். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போறீங்க, அதனால ஒரிஜினலை பெற்றுக்கொண்டேன்னு ஒரு கையெழுத்து போட்டு போனா நல்லா இருக்கும். ஷூர் பண்றேன். இந்தாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் நாங்க பேசிக்கா ஃபாலோ பண்ற ரூல்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எல்லா விஷயத்திலயும் ரூல்ஸை ஃபாலோ பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் இப்ப ஃபோன் பண்ணா திட்டுவாரு. வேற வழி இல்ல, உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையோ என்னமோ, பொம்மி இத்தனை முறை கால் பண்றா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சார் ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். பேசிட்டு வாங்க. சொல்லு பொம்மி. வேம்பு சார், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் சாமி கும்பிட வந்தேன், விளக்கு கீழே விழுந்து அணைஞ்சு போச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் காலையிலேயே சொன்னதுதான். எனக்கு என்னமோ இந்த விஷயம் எல்லாம் அபசகுனமா படுது. பேசாம தமன்னா கூட சேர்ந்து பண்றீங்கல்ல ஒரு பிசினஸ், அது வேண்டாம் வேம்பு சார். நேர்ல தான் தொந்தரவு பண்றேன்னா போன்லயும் தொந்தரவு பண்றியா? இன்னொரு முறை உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வேம்பு சார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? நாளைக்கு கூட இதெல்லாம் பாத்துக்கலாம். நோ சார், நோ இஷ்யூ. நான் சைன் பண்றேன். சைன் பண்ணிட்டேன். அப்படியே நாங்க கிளம்புறோம். வா. ஓகே ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க் யூ. வாங்க. தேங்க் யூ சார். வெல்கம். பொம்மி, பொம்மி உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ இங்க உட்காந்து. ஹே, என்ன அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? பிரீத்தி, என்னாச்சு பொம்மி? அது வந்து சொல்றத பாக்கும்போது ஏதோ சீரியஸான விஷயம் மாதிரி தோணுது. எதுக்கும் தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். வா. பிரீத்தி, வேண்டாம். நீ வா பொம்மி. பிரீத்தி, வா பொம்மி, உட்காரு. தாத்தா, பொம்மிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அதான் உங்ககிட்ட பேசலான்னு கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா நீ? நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், எங்க கிட்ட சொல்லாம நீ ஏன் தனியா அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? தாத்தா, அன்னைக்கு வேம்பு சார் பிறந்த நாள் வந்தப்போ ராத்திரி கரண்ட் கட் ஆச்சா. மெழுகுவத்தி ஏத்திட்டு நான் அவர் ரூமுக்கு போனேன். அப்போ அதான் அது அபசகுனமா பட்டதுனால வேம்பு சார் கிட்ட நான் சொன்னேன். அதுக்கே என்ன திட்டாரு. இன்னைக்கு என்னடான்னா அது சம்பந்தமா தான் ஏதோ பேச போயிருக்காரு. கூட தமன்னாவும் போயிருக்கா. அப்போ நான் சாமி கும்பிட போயிருந்தேன்னா திடீர்னு குத்து விளக்கு கவுந்து விழுந்துருச்சு.
குத்து விளக்கு விழுந்ததுல இருந்து மனசுக்கு ஏதோ நெருடலா படுது. அதான் வேம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அந்த வேலையெல்லாம் வேண்டாம் விட்டுருங்கன்னு சொன்னேன். ரொம்ப திட்டிட்டாரு தாத்தா. தொடர்ந்து இப்படி அபசகுனமா நடக்கிறதுனால இது ஏதோ தப்பா படுது தாத்தா. நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி இப்போ செய்யற வேலை வேண்டான்னு தடுத்து நிறுத்தணும். சரிம்மா, சித்தார்த்த கிட்ட கண்டிப்பா பேசுறேன். அவன் வரட்டும். அவன் வந்ததும் எந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டிருக்கான்னு கேக்குறேன். உண்மையிலேயே நீ பயப்படுற மாதிரி அது தப்பான விஷயம்னா கண்டிப்பா நானே அவனை தடுக்கிறேன். சரியா? சரி தாத்தா. போ, நீ கவலைப்படாம வேலையை பாரு. இந்த பாருமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல எங்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதுக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். நீயே இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும். சரியா? சரி தாத்தா. பிரீத்தி, கூட்டு போமா. சரி தாத்தா. சித், எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஆட்டிடியூட்லாம் மாத்திக்க வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன். தமன், யாருக்காகவும் என்னால அதை மாத்திக்க முடியாது. ப்ளீஸ், வேற ஏதாவது பேசுனா பேசு. ஹாய் சித்தார்த். ஹாய் சார். ஹாய் ஆண்டி. அப்புறம் சிஎம்டிஏ விஷயம் என்னாச்சு? சித், நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கோச்சுக்க கூடாது. நம்ம ஃபைல் ஒரு டேபிள் கூட நகரலமா. ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நின்னுடுச்சு. வாட்? எப்படி? நான் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்தேன். மா, என்னதான் ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் பணம் இல்லாம எதுவுமே நடக்காதுமா. நம்ம கொஞ்சம் யோசிக்காம அது கொடுத்திருந்தோம்னா இந்நேரம் வேலையே முடிஞ்சிருக்கும். அப்ப கொடுத்திருக்க வேண்டியது தானே? இல்லம்மா, சித்த பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். லஞ்சம் கொடுக்கறதுல எல்லாம் அவருக்கு விருப்பமே இல்லை. ஆமா ஆண்டி, நம்ம கிட்ட ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம எந்த ஒரு குறுக்கு வழியிலயும் போகல. நியாயமா பிசினஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கேக்குறோம். அது கொடுக்க வேண்டியது அவங்க கடமை தானே? இதேதாம்மா காலையில இருந்து தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி இதையே கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. இப்படி பேசினா அவங்க வேணும்னே வேலை செய்யாம இழுத்தடிக்க தானமா செய்வாங்க. இத சொன்ன சித்தார்த்துக்கு புரியவே மாட்டேங்குது. வேலையை தட்டி கழிக்கிறதுக்காக அது வேணும் இது வேணும்னு அலைய விடுறாங்கம்மா. இப்படியே போச்சுன்னா இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ? எனக்கு இப்பவே கண்ணு கட்டுது. சித்தார்த், சில விஷயங்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி தான் ஆகணும். ஆண்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நான் யாருக்கும் லஞ்சம் கொடுத்ததோ இல்ல, யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கினதோ இல்ல. அருணாச்சலம் சார் கம்பெனில ஒர்க் பண்ற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணா ப்ராஜெக்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ப்ளீஸ், நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். இந்த விஷயத்துல என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க. கோவிந்த் சார், நான் சித்தார்த் பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இப்ப பாத்தீங்கல்ல எவ்வளவு நேர்மையா இருக்காருன்னு. எப்பவுமே குறுக்கு வழி நேரு வழியை விட ஈஸியா தான் தெரியும். ஆனா நேரு வழிங்கிறது ப்ராப்பரான விஷயம். எவ்வளவு லேட் ஆனாலும் ஃபியூச்சர்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். மேடம், ஒரு தங்கமானவரை எனக்கு பார்ட்னரா கொடுத்திருக்கீங்க. இப்படி ஒருத்தரை என்னோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். பூமி, என்ன வாசலே பார்த்துட்டு நிக்கிற? ஒன்னும் இல்லையே, வேம்பு சார் வராரான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் உனக்கு கடுப்படிச்சாலும் உன் மனசு கண்ணு எல்லாமே சித்தார்த் மேலதான் இருக்குல்ல. உண்மையிலேயே உன்னை பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. என்னெல்லாம் யாராச்சும் இப்படி பண்ணாங்கன்னு வை, அப்புறம் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பேன். பதில் மட்டும் பேச மட்டும் இப்படி சிரிச்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவேன். சித்தார்த்த சார் வந்துட்டாரு. ஏய், அவர் வருவார் தானே வாசலே பார்த்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ஓடி வந்த பிரீத்தி, ஐயோ இல்ல, தாத்தா வேம்பு சார் கிட்ட பேசணும்னு காத்திருக்காருல்ல. என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியல. ஐயோ புள்ளியாரப்பா, எதுவும் நடந்துடக்கூடாது. இங்க பாரு பூமி, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. பேசதானே போறாரு, அதுக்கே இவ்ளோ பதற? சித்தார்த், தாத்தா
கொஞ்சம் வாப்பா, உங்ககிட்ட தனியா பேசணும். உட்காரு சித்தார்த். தாத்தா பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, நீ ஏதோ வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுது. அது என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல. அது என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் உன்னை கூப்பிட்டேன்.